வணக்கம். கட்சி விட்டு தூக்குங்க, இல்ல கூட்டணி விட்டு வெளியேறுங்க. ஸ்டாலின் காட்டிய கரார். கலங்கி போன காங்கிரஸ் கட்சியில யார கட்சி விட்டு தூக்க சொல்றாரு? ஒருவேளை செல்வ பெருந்தகையா? ஏன்னா ஏற்கனவே KS அழகிரி அவர்கள் தலைவராக இருந்தாரு. அவர் தலைவராக இருந்தாலும் சரி, அவரை தாண்டி யாரும் திமுக எதிராக பேசவே இல்லை. தொகுதி உடன்பாடோ, இத்தனை தொகுதி தர வேண்டும் என்பதை பற்றியோ, எந்த தொகுதி தரணும் என்பதை பற்றியோ, ஆட்சியில பங்கு பற்றியோ, அடுத்த கட்சி கிட்ட போய் ஆலோசனை நடத்துவதோ, KS அழகிரி அவர்கள் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கிற வரைக்கும் யாரும் அப்படி ஒரு தலைமையை தாண்டியான முடிவை எடுத்ததே கிடையாது. ஆனா இன்னைக்கு செல்வ பிறந்தை அவர்களை தலைவராக கொண்டு போட்டதே ஸ்டாலின் தான். ஆனா அவருடைய தலைமையில தான் ஆளுக்கு ஒரு கருத்தை பேசுறாங்க. ஆளுக்கு ஒரு கட்சியில போய் கை கோர்க்கின்ற அளவுல அவங்க இஷ்டத்துக்கு ஒரு முடிவை எடுக்கிறாங்க. இது ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஏற்புடையதே இல்லை. அப்படி யாரு காங்கிரஸ் கட்சியில செயல்படுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. சிம்பிளுங்க, பிரவீன் சக்கரவர்த்தி. இந்த பிரவீன் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம ராகுல் காந்தி அவர்களுக்கு ரொம்பவே நெருக்கமானவருங்க. ஏற்கனவே நடந்த தேர்தலாக இருக்கலாம், 2019, 2021, இவை அத்தனைக்கும் திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் சேர்த்து தேர்தல் வியூகம் வகுத்து கொடுத்தவர் பிரவீன் சக்கரவர்த்தி தான். அது மட்டும் இல்ல, சமீப காலமாக பாஜக மீது நிறைய குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே வர்றாரு இல்லையா ராகுல் காந்தி. அந்த குற்றச்சாட்டுக்கு அத்தனைக்கும் ராகுல் காந்திக்கு ஐடியா போட்டு கொடுத்தது இந்த பிரவீன் சக்கரவர்த்தி தான். இந்த ஓட்டு சோறுன்னு சொல்றாங்க இல்லையா, வாக்கு திருட்டு, அதற்கான தரவுகளை எடுத்து கொடுத்ததே இந்த பிரவீன் சக்கரவர்த்தி தான். ஆனா இப்படி ராகுல் காந்தியுடன் நெருக்கமா இருக்கக்கூடிய இந்த பிரவீன் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் திமுகவுடன் காங்கிரஸ் இருக்க வேண்டும், அதுதான் வெற்றி கூட்டணி என்று ஆலோசனை வழங்குவார் என்று எதிர்பார்க்கின்ற தருணத்துல மன்னார்குடி அருகாமையில MP தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று திமுக இடத்துல சீட்டு கேட்டாரு இந்த பிரவீன் சக்கரவர்த்தி. ஆனா இந்த மன்னார்குடி பக்கத்துல உனக்கு செல்வாக்கு இருக்குது, அந்த தொகுதியை எனக்கு கொடு அப்படின்லாம் கேட்டீங்கன்னா நான் தரமாட்டேன் அப்படின்னு திமுக அடித்து சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, திமுகவை ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் மறைமுகமா விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கடந்த காலங்களில் அதிமுகவுடன் ராகுல் காந்தியும் பிரவீன் சக்கரவர்த்தியும் ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. எப்போ அப்படின்னு கேட்பீங்க. சுனில் என்ற ஒருவர் அதிமுகவுக்கு வியூகம் வகுக்கின்ற வரைக்கும், அதையெல்லாம் தாண்டி ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பிரவீன் சக்கரவர்த்தியும் நம்ம ராகுல் காந்தி அவர்களும் ஸ்டாலினையும் சந்தித்தது கிடையாது, இரண்டாவது கலைஞரையும் சந்தித்தது கிடையாது. கலைஞர் இறந்த பிறகு அவருடைய மரணத்துக்கு வருகின்றார்கள். அப்போதிலிருந்து தான் ராகுல் காந்தியும் ஸ்டாலின் அவர்களும் கை கோர்த்தார்கள். அதற்கு முன்பெல்லாம் ஒருத்தர் சந்திக்கிறது கிடையாது, வீட்டுக்கும் வரது கிடையாது. இந்த மாதிரி ராகுலும் நம்முடைய தளபதி ஸ்டாலின் ஐயா அவர்களும் சந்திக்காம போனதுக்கு பிரவீன் காந்தி தான் என்பது திமுக இருக்கக்கூடிய ஆழ்ந்த நம்பிக்கை. கலைஞர் உயிரோடு இருக்கின்ற வரைக்கும் ராகுல் காந்தி சந்தித்ததே கிடையாது. அதனால இந்த பிரவீன் காந்தி மீது எப்போதுமே திமுகவுக்கு சந்தேக கண்ணோட்டம் தான். இந்த சுனில் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் அதிமுக தான் வியூகம் வகுத்துட்டு இருந்தார் 2021 வரைக்கும். அது வரைக்கும் ராகுல் காந்தியும் இந்த பிரவீன் சக்கரவர்த்தியும் பாத்தீங்கன்னா அதிமுகவுடன் தொடர்புல இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் சுனில் அங்க இருக்கிற வரைக்கும் தானே நீங்களா ஆட்டம் போறீங்க, அந்த சுனிலையே தட்டி நான் தூக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுக்கு வியூகம் வகுத்து கொண்டிருந்த சுனில் இப்ப திமுகவுக்கு வந்துட்டார். யாரை வேண்டுமானாலும் விலை கொடுத்து வாங்குன்ற அளவுக்கு தான் திமுக கிட்ட பணம் இருக்குது. சுனில் மட்டும் ஏமாத்திரம், அதனால இங்க வந்துட்டார் வியூகம் வகுப்பதற்கு. இப்போ கடந்த கால பகையை வச்சு திமுகவை கருவறுக்க நினைக்கின்றாரோ அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தி மீது திமுகவுக்கு சந்தேகம் எடுக்கிறது. ஏன்னா திமுக கிட்ட எத்தனை தொகுதி வேண்டுமானாலும் கேட்கலாம், எந்த தொகுதி வேண்டுமானாலும் கேட்கலாம். ஆனால் அடுத்த முகாமுக்கு போனோம்னு வச்சுங்களேன், திமுக மீது நம்பிக்கை கிடையாது என்ற ஒரு இமேஜ் உருவாயிடும். ரெண்டாவது, 2 இடத்துல பேரம் பேசுறது நம்ம MK ஸ்டாலின் ஐயாவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் விஜய் போய் சந்திக்கிறாரு, சந்திச்சுட்டு விஜய் பற்றி பாசிட்டிவா ட்வீட் போடுறாரு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய, அதுவும் ஸ்டாலினுக்கு அடிமையா இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகையை கண்டிக்கிறாரு. ஆனால் செல்வ பெருந்தகையை பார்த்தா கூட்டணி வச்சுங்கிறாரு நம்ம ஸ்டாலின் ஐயா. நம்முடைய ராகுல் காந்தி அல்லவா கண்டித்திருக்கணும் பிரவீன் சக்கரவர்த்திய. ஏயா சாப்பாடு சாப்பிட்றதுக்காக கூட எதிர்முகாவில் போய் உட்காந்து சாப்பிடலாமா?
நீ என்ன அரசியலை தாண்டி ஒரு அரசியல் நாகரிகத்தை வந்து கடைபிடிக்கிறியா? தமிழ்நாட்டில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எதிரினா எதிரி, நண்பன்னா நண்பன், அந்த அளவு நின்னுடணும். ஆனா நீ அரசியல் நாகரிகம் தமிழகத்தில் கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு விஜய் வீட்டில் போய் உட்காந்துங்கன்னு அன்பினமா டிஃபன் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு சொல்றீங்க. இதெல்லாம் நியாயமா இருக்குமா? ஒரு ஜனநாயகவாதியா இருக்கின்றார் நம்முடைய விஜய் அவர்கள் சொல்லி ட்வீட் போறதெல்லாம் நியாயமா இருக்குமா? அப்படின்னு வந்து திமுக காரங்க பிரவீன் சக்கரவர்த்தியை கேட்குறாங்க. அதனால பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களை கட்சி விட்டு தூக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, திமுகவுடைய தேர்தல் ரகசியங்கள் கண்டிப்பா பிரவீன் சக்கரவர்த்திக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அடுத்த முறை தேர்தலை எப்படி சந்திக்க போறோம் என்ற விஷயத்தை ராகுல் காந்தி இடத்துல கூடவா வந்து ஸ்டாலின் வந்து பகிர்ந்து கொண்டிருக்க மாட்டார். அதனால ராகுல் காந்திக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி கிட்ட ராகுல் காந்தி பகிர்ந்து கொண்டிருக்கலாம் தேர்தல் வியூகம், தேர்தல் ரகசியங்களை. ஆனா இதை பற்றியான ரகசியங்களை விஜய் கிட்ட போய் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் எடுத்து சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. அதனால எப்ப பார்த்தாலும் போய் விஜயை சந்திச்சுட்டு வந்து இங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி பலமா இருக்குன்னு சொன்னா நாங்க நம்புறது ஒன்றும் குழந்தை கிடையாது அப்படின்னு வந்து ஸ்டாலின் நினைக்கின்றாராம். அதில் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் நம்பிக்கையற்றவர், அவர் கட்சியில் இருக்கக்கூடாது, தூக்குங்க அப்படின்னு சொல்றாங்களாம். அதுக்கு டெல்லியிலிருந்து வந்த தகவல் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் நட்பு முறையில தான் ராகுல் காந்தியுடன் ஒன்னா இருக்கிறாரு. நட்பு முறையில தான் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரசுக்கான தேர்தல் வியூகத்தை வகுக்கிறாரு. நட்பு முறையில தான் வந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்தியை வழிநடத்துகின்றார். பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில இல்லைங்கோ, அவர் ராகுல் காந்தி அழைத்ததின் பேரில் ராகுல் காந்தியுடன் இணைந்து செயல்படுகின்றார். பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களை கட்சிக்குள்ள கொண்டு வந்தது ராகுல் காந்தி தானுங்க. ஆனா அவர் காங்கிரஸ்ல முழு நேர உறுப்பினரும் இல்ல, அவர் தீவிர அரசியல் செயல்பாட்டாளரும் இல்ல, நண்பர். உங்க எல்லாருக்கும் தெரியும், பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்ற பொழுது பல பொருளாதார புள்ளி விவரங்களை கொடுத்தவர், பொருளாதார ஆலோசனைகளை வழங்கினவர், பொருளாதாரம் தொடர்பாக தரவுகளை திரட்டி தந்தவர். அதனால அவர் ஆட்சியில் இருக்கின்ற போது ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டதுனால நம்முடைய பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் ஆட்சி முடிஞ்ச பிறகு கைவிட்டக் கூடாது என்பதனால என்ன கூட இருக்கக்கூடாதா என்று ராகுல் காந்தி அவர்கள் விருப்பப்பட்டு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களை தன் கூட வச்சிருக்கின்றார். அவர் ஒன்றும் பாரம்பரியமாக கட்சியில் இருந்தவர் கிடையாது, காங்கிரஸ் கட்சிக்காரரும் கிடையாது. அதனால அவரை மையப்படுத்தி காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள்ள ஒரு சர்ச்சை வேண்டாம், அவர் என்ன பாதை எடுக்கின்றாரோ அந்த பாதை திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது அப்படின்னு காங்கிரஸ் கட்சியானது அடித்து சொல்லுதான். அவரே கட்சியில இல்லை என்று சொல்றோம், அவரை போய் எப்படி கட்சி விட்டு தூக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ஆனது அகில இந்திய தலைமை விளக்கம் அளிக்குது. ஆனா நம்ம ஸ்டாலின் ஐயாவா இருக்கலாம், அவங்க கட்சிக்காரங்களா இருக்கலாம், கட்சியில இல்லாதவருக்கா வந்து பாத்தீங்கன்னா நீங்க திருச்சிக்கு அருகாமையில் இருக்கின்ற மத்திய தொகுதிகளை கேட்டீங்க சொல்லுங்க. ஸோ அதனால பிரவீன் சக்கரவர்த்தியை காப்பாற்றுவதாக இருந்தா திமுக கூட்டணி வேண்டாம், நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக வலிமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறதா. விஜய் வந்ததுனால திமுக ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளா திங்க் பண்ணுதான். எப்படியா இருந்தாலும் அதிமுக போக போற திமுக எதிர்ப்பு வாக்குகளை நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பிரிச்சிட போறாரு. எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது, காங்கிரஸ் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான். அதனால யாரை விட்டு வேண்டுமானாலும் எங்க வேண்டுமானாலும் சந்திச்சுட்டு போங்க, அதன் மூலமாக எங்களுக்கு நெருக்கடி கொடுக்கலாம் என்ற விஷயம் மட்டும் நீங்க எதிர்பார்க்காதீங்க. நான் உங்களுக்கு தொகுதியை வாரி கொடுத்தால் திருமாவளவன் அவர்கள் அதே ஈக்குவலான தொகுதியை கேட்பார். அதனால இந்த விஷயம் எல்லாம் எங்கிட்ட வேலைக்கு ஆகாது, நாங்க ரசிக்கல அப்படின்னு ஸ்டாலின் ஐயா அவர்கள் நேரடியாக சொல்லிட்டாராம். பிரவீன் சக்கரவர்த்தி கட்சியில் இருக்கக்கூடாது, அவர் கட்சியில் இருக்கிறாருன்னா நீங்க திமுக கிட்ட இருந்து தொகுதி வாங்கினீங்கன்னா தேர்தலில் போட்டிடுறதுக்கான வாய்ப்பு அவருக்கு தரக்கூடாது. ரெண்டுத்துல என்ன பண்ண போறீங்க அப்படின்னு வந்து நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் காங்கிரஸ் இடத்துல கடுமை காட்டி இருக்கின்றாராம். இன்னொரு தகவல் வருது, உங்க எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கான மேலிட பொறுப்பாளர் வந்து கிரிஷ் ஷோடிங்கர். அவர் என்ன பண்றாரு, புசுக்குன்னு நம்முடைய ஸ்டாலின் ஐயாவை போய் சந்திக்கிறார். அப்படி சந்திச்சுட்டு ஒரு பட்டியலை கொடுக்குறார். அந்த பட்டியல் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா 70 தொகுதிகள் கொண்ட பட்டியல். அந்த 70 தொகுதிகள் கொண்ட பட்டியலை பொறுத்த வரைக்கும் திமுக எங்கெல்லாம் எதிர்ப்பே இல்லாம வெற்றி பெறுமோ அந்த தொகுதியை குறிச்சு வச்சிருக்கின்றார்களாம். ஸ்டாலின் ஐயா பார்த்துட்டு எந்த விதமான பதிலும் சொல்லலையா. கிறிஸ்டி ஷோடிங் அவர்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா தேய்ந்துகிட்டே போதுங்க,
அதனால 70 தொகுதி நியாயமானதாக இருக்கும். அதனால ஒரு ஆட்சி சமமான ஒரு ஆட்சியா இருந்ததுன்னு வச்சுங்களேன், அதுக்கு கூட்டணி கட்சிகளும் அதுல பங்களிப்பு இருக்கணுங்க. பாருங்க, ஆட்சியில பங்கு இருந்தா சூப்பருங்க. வெறுமனே கூட்டணியில ஒரு பங்காளியா இருப்பதனால எங்களுக்கு என்னங்க லாபம்? அதனால ஒரு ஆட்சி நடுநாயகமாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களை விட இப்ப நல்லா வளர்ந்துருக்குது. கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறோம். 70 தொகுதி கொடுங்க. தவிர்க்க முடியாத சக்தி காங்கிரஸ், தள்ளி வச்சு பாருங்க அப்படின்னு கிறிஸ்டி ஷோடிங்கிறவர்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராகுல் காந்தியுடைய எண்ணத்தை சரியா போய் சொல்லிட்டாராம். நம்ம விஜய் இருக்கின்றார், நாங்க தோத்தாலும் ஜெயிச்சாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா திமுக அப்படியா? காங்கிரஸ் இழப்பதற்கு என்ன இருக்கிறது? ஆட்சி இழக்க போதா, இல்ல அமைச்சர் பதவியை இழக்க போதா, இல்ல சபாநாயகர் பதவியை இழக்க போதா, எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்க போதா? காங்கிரஸ் எதுவும் இழக்க போறது கிடையாது. அதனால நாங்கள் தைரியமா போய் தவேகாவுடன் கூட்டணி வைப்போம். அதனால 70 தொகுதி கொடுங்க அப்படின்னு நம்ம ஸ்டாலின் ஐயா கிட்ட சொன்னாங்களாம். எவ்வளவோ முட்டி மோதன பிறகும் ஸ்டாலின் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் வாய் திறந்து பதிலே சொல்லலையாம். லிஸ்ட்டை வாங்கி பார்த்தாராம், பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாராம். உடனடியாக கிறிஸ் ஷோடிங்கிற பொறுத்த வரைக்கும் 70 தொகுதினா 70 தொகுதியும் எங்களுக்கு தர வேண்டிய அவசியம் கிடையாது. சிம்பிள். ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக தலைகள் பல பார்த்தீங்கன்னா மேலவை எம்பியா இருந்து விலகி செல்லுகின்றார்கள். எங்களுக்கு மேலவையில் பார்த்தீங்கன்னா எம்பிக்களே கிடையாது மாநிலங்களவையில். அதனால எங்களுக்கு 4 மாநிலங்களவை எம்பி கொடுத்துருங்க. நீங்க அப்புறம் சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு தொகுதி கொடுக்குறீங்கன்னா அதை நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு திமுக கிட்ட பேரம் பேசியிருக்கின்றார்களாம். திமுக என்ன சொல்லிச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஐயா இந்த மாநிலங்களவைன்னு சொல்ற பாத்தீங்களா, அந்த மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்க முடியுமா முடியாதா என்ற விஷயமே நம்மளுக்கு சந்தேகமா தான் இருக்குது. ஆனா அந்த கணக்கு வச்சு நீங்க சட்டமன்ற தொகுதியெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னாங்களாம். ஏன் அப்படின்னு சொல்லுகின்ற போது, ஏப்ரல் மாதம் தேர்தல் அறிவிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், நாங்களாம் சட்டமன்ற உறுப்பினராகவே இருக்க மாட்டோம். அப்படி நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராகவே இல்லாத பொழுது நாங்கள் எப்படி மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்க முடியும்? அதனால மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலை தள்ளி வைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால தேர்தல் முன்கூட்டியே வந்துச்சுன்னா மாநிலங்களவை உறுப்பினர் அந்த கட்சிக்கும் கிடையாது, இந்த கட்சிக்கும் கிடையாது. ஸோ அதெல்லாம் கணக்கு போட்டு நெருக்கடி கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்களாம். உடனடியாக கிறிஸ் ஷோடிங்கிற பொறுத்த வரைக்கும் 70 தொகுதி கொடுத்துருக்கோம், குழுவை அமைங்க, உட்காந்து பேசலாம் அப்படின்னு ஸ்டாலின் ஐயா கிட்ட சொன்னாங்களாம். மொத்தமாக திமுக என்ன பண்ணணும் என்பதை பற்றி சமீப காலமாக காங்கிரஸ் ஆனது முடிவெடுக்கிறதா. அது உதயநிதி ஸ்டாலினுக்கோ இல்ல முதலமைச்சருடைய மருமகனுக்கோ சுத்தமா ஏற்புடையதே கிடையாதான். என்னங்க, ஒரு பக்கம் பாஜக அதிமுகவை விரட்டி விரட்டி கூட்டணிக்குள்ள சேர்க்குது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பாஜக சொல்ற விஷயங்களுக்கு விலகி விலகி செல்றாரு. எதிர்கட்சி வரிசையில் இருந்து விட்டு கொடுக்க வேண்டிய எடப்பாடி பழனிசாமி அவர்களே பாஜக பிடி கொடுக்க மாட்டாரு. ஆனா நீங்க என்னடான்னு பாத்தீங்கன்னா, ஆளுங்கட்சி இருக்கின்ற எங்க கிட்ட குழுவை அமையுங்க, 4 மாநிலங்களவை எம்பியை கொடுங்க, இல்லையா 70 தொகுதி கொடுங்க, இல்லையா வெற்றி வாய்ப்புள்ள இந்த தொகுதிகளை கொடுங்க. இதெல்லாம் சரியா இருக்குமா? நீங்க என்ன ஆட்சியில் இருக்கிறீங்க? நீங்க என்ன 2011 மேல் மாடியில ஐடி ரைடும் கீழ் மாடியில கூட்டணி பேசணுமே அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு பேசுறீங்களா? காலம் மாறி போச்சு தம்பி அப்படின்னு திமுக காரங்க காங்கிரஸ் கட்சியை விரட்டி விரட்டி அடிக்கின்றார்களாம். திமுகவுக்கு யாரும் உத்தரவிட முடியாது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டு தயவு செய்து மரியாதை நடந்துக்குங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் சொன்னாங்களாம். அன்னைக்கிலிருந்து நாம இந்த வீடியோ எடுக்கின்ற நாள் வரைக்கும் காங்கிரஸ் கட்சி தொகுதியை பத்தி பேசுறது கிடையாது, மேலவை எம்பிகளை பற்றி பேசுறது கிடையாது. இன்னொரு கொடுமையை பாருங்க, நேரடியா போய் முதல்வரை சந்திச்சு குழு அமைங்க, தொகுதி உடன்பாடு பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதிமுக கூட பாத்தீங்கன்னா தொகுதி உடன்பாடானது போயிட்டு இருக்குது. பியூஷ் கோயல் அவர்கள் பாத்தீங்கன்னா சென்னையில உட்காந்து எடப்பாடி பழனிசாமி கூட பேசி முடிச்சுட்டு போக இருக்கார். அப்படி இருக்கின்ற தருணத்துல திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இன்னும் அதிகாரப்பூர்வமான குழுவை அமைக்கவே இல்லை. ஆனா ஒரு படி மேல போய் தேர்தல் அறிக்கையை தயார் செய்யக்கூடிய குழுவை போட்டிருக்காங்க. அப்படின்னா திமுகவுடைய முடிவு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒத்து வரவங்களை கூட்டணிக்குள்ள வச்சுக்கிறது, ஒத்து வரலையா தூக்கி குப்பை சட்டியில போடுறது. ஏன்னா கமலஹாசன் வந்துட்டார் காங்கிரஸ் ஓட்டை மெயின்டைன் பண்றதுக்கு. அதனால காங்கிரஸ் இருக்கணும் என்ற அவசியம் நமக்கு கிடையாது. இந்தியா கூட்டணி தமிழகத்தை தாண்டி வேற எந்த மாநிலத்திலையும் கிடையாது.
கர்நாடகாவில் கூட கிடையாது, தெலுங்கானாவில் கூட கிடையாது. அதனால இங்க மதசார்பற்ற கட்சியாக திமுகவை காட்ட வேண்டும் என்பதற்காக காங்கிரஸை இழுத்து பிடிச்சிருந்தால் அது முதுகலை ஏறி சவாரி செய்ய வேண்டும், தலையில உட்காந்துக்கிட்டு நம்ம தலையை ஆட்டணும் அப்படின்னு நினைச்சா இதுக்கான நேரம் கிடையாது. அதெல்லாம் 2011 முடிஞ்சு போச்சு, வாயை முன்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதனால கிறிஸ் ஷோடிங்கரை பொறுத்த வரைக்கும் மேலிட பொறுப்பாளர் வந்த பிறகு கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரோக்கியமா போல, முன் நகர்ந்து போல, தொகுதி உடன்பாடு ஏற்படவில்லை, புதுசா குழுவும் திமுக அமைக்கவே இல்லை, எந்த கூட்டணி கட்சிகளையும் கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தொகுதி உடன்பாடு தொடர்பாக பேசவில்லை, அப்படியே அமைதியா கடந்து செல்கின்றார்கள். இதெல்லாம் நீங்க விஜயை வந்து காரணம் காட்டலாம், இல்ல மற்ற கட்சிகள்லாம் ஒன்னா சேர்ந்து கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லலாம். எதுவா இருந்தாலும் திமுகவை மிரட்ட முடியாது என்பதனால தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களை சந்திப்பார்கள், பொன்னாடை போர்த்துவார்கள், பிறகு வெளியே செல்வார்கள், மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன் என்று சொல்லுவாங்க, மக்கள் பிரச்சனை பத்தி பேசணும்னு சொல்லுவாங்க. கூட்டணி பத்தி பேசுனீங்களா, தொகுதி உடன்பாடு பற்றி பேசுனீங்களான்னு கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் கால நேரம் இருக்கிறது, இன்னும் 4 மாத காலம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. ஆனா திமுகவுடைய அரசியல் கணக்கு சென்ற முறை நின்னதை விட அதிகமா நிற்க வேண்டும். நாம இப்போ ஆளுங்கட்சியா இருக்கின்றோம், எப்படியா இருந்தாலும் சரி திமுகவுக்கு எதிர்ப்பு மனநிலையில மக்கள் இருக்கத்தான் செய்ய போறாங்க. ஸோ நாம அதிக தொகுதியில நின்னா தான் குறைந்தபட்சம் வந்து பெரும்பான்மையை பெற முடியும். ஆனால் பெரும்பான்மைக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய குறைவான தொகுதியில நின்னோம்னா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் கூட்டணி கட்சிகளை தொகுதி உடன்பாடு தொடர்பாக கண்டுகொள்ளவே இல்லையா. இப்படி குறைவான தொகுதி தரப்போறோம் என்று தொகுதி உடன்பாடு தொடர்பாக எந்தவித முன்னெடுப்பும் எடுக்காம நின்னா தனியாக கூட நின்று போலாம், போடா தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு முடிவில் இருக்கின்ற போது பிரவீன் சக்கரவர்த்தி போய் விஜயை சந்தித்து விட்டு இங்க இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் ஆட்சியில பங்கு கொடு, அதிக தொகுதி கொடு என்று கேட்பதெல்லாம் பிரவீன் சக்கரவர்த்தி அவருடைய தூண்டுதல் தான். நம்ம ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களை பிரதர் என்று சொல்லுவாங்களாம். ஆனா இவ்வளோ நெருக்கமா இருந்தும் பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய நட்பு அவ்வளோ ஆழமானதா? அவரை ஏன் கண்டிக்கவில்லை? குறைந்தபட்சம் கண்டிச்சிருக்கலாம் இல்லையா, இல்ல கட்சி விட்டு தூக்கலாம் இல்லையா? அப்படி என்ன அவ்வளோ பெரிய அரசியல் வியூகம் வகுக்கிறவர் காங்கிரஸ் கட்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் கோபமாக இருக்கின்றாராம். பிரவீன் சக்கரவர்த்தி போனா அகில இந்திய காங்கிரஸ் கட்சியானது அழிஞ்சு போயிடுமா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. சரி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. மொத்தத்துல காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் ஆரோக்கியமான ஒரு மனநிலை கிடையாது. மற்ற தேர்தலில் இருந்த மாதிரி இப்போ எந்த அளவுக்கு திமுக காங்கிரஸை புறக்கணிக்கிறதோ, அவமானப்படுத்துகிறதோ, அலட்சியப்படுத்துகிறதோ அவை அத்தனையும் தேர்தலில் எதிரொலிக்கும். தொண்டர்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க திமுக எந்த அளவுக்கு காங்கிரஸுக்கு மதிப்பு தருதுன்னு சொல்லிட்டு. அதனால அந்த காங்கிரஸ் புறக்கணிப்பையும் அவமானப்படுத்துவதையும் அந்த பாதிப்பையும் ஒட்டுமொத்தமாக திமுக தான் அறுவடை பண்ண போது பாருங்க. களத்துல இறங்கி யார் வேலை செய்யறாங்க பார்க்கலாம் காங்கிரஸ் கட்சியில அப்படின்னு வந்து எல்லாரும் பேசிக்கிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு ஏதுடா நிர்வாகி, ஏன்டா புர்ரா விட்டுட்டு இருக்கீங்க, காங்கிரஸ் கட்சியில் இருப்பது அத்தனை தலைவர்கள் தானடா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மொத்தத்துல காங்கிரஸ் திமுக மோதல் எப்போது முடிவுக்கு வரும்? உங்க கருத்தை சொல்லுங்க. நன்றி.